பாக்கியலக்ஷ்மி அப்கமிங் எபிசோடில் ஈஸ்வரி எப்படியாவது பாக்கியாவை கோபி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பாக்கியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மனிதாபிநய அடிப்படையில் தான் காப்பாற்றின கோபியை. அது யாராக இருந்தாலும் காப்பாற்றிருப்பேன். அதுக்காக கோபி பண்ண பாவத்தெல்லாம் மறந்து என்னால் மன்னிக்கவும் முடியாது, அவர் சேர்த்துக்கவும் முடியாதுன்னு அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இருந்தாலும் ஈஸ்வரி விடாமுயற்சியாக அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஈஸியாக செஞ்சிட்ருக்காங்க. அது நம்ம பாக்கியாவுக்கும் நல்லாவே புரியுது. இந்த நேரத்தில் ராதிகா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. எப்படியாவது கோபியை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கோபியோட வீட்டுக்கும் போகிறாங்க. ராதிகா வரதை பார்த்த இங்கே ஈஸ்வரி செம்ம கடுப்பாகி, ஏய் ராதிகா, இங்கே எதுக்கடி வந்த? இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? என் பிள்ளை இப்போ தான் ஓரளவுக்கு தேறி சந்தோஷமாக இருக்கான், அது பொருட்களையே உனக்கு, அதுக்குள்ளே வந்துட்டியா? இங்கே பார், கிளம்பு போ அப்படின்னு ராதிகாவை மிரட்டுறாங்க ஈஸ்வரி. ஆனால் நம்ம பாக்கியா ரொம்ப சமூகவாதியாட்டம், இங்கே பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கையை பிடிச்சிக்கிறாங்க. ராதிகா, நீங்கள் போய் பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரியும், ஏய் பாக்கியா கையை விடுறின்னு சொல்லி இங்கே பாக்கியாட்ட கெஞ்சுறாங்க. ஆனால் பாக்கியா கையை விடவே இல்லை. ராதிகா போய் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே கோபி நல்லாவே தூங்கிட்டு இருக்காரு மாத்திரை போட்டுட்டு. சரின்னு ராதிகாவும் 2 நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஈஸ்வரி கோபியை போய் பார்க்குறாங்க. ஆனால் கோபி தூங்கிட்டு இருக்காரு. நல்ல வேலை அந்த பிசாசு வந்தப்போ பையன் தூங்கிட்டான். இல்லைனா ஏதாவது ஒன்று கிட்ட பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்துறது இல்லாமல் அவனை எப்படியாவது இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு அந்த பிசாசு பார்த்துருக்கோம். நல்லதாக போச்சா கடவுளே, என் புள்ள இனிமே இந்த பாக்கியாவுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றான். அது நல்லாவே புரியுது எனக்கு. ஆனால் இந்த பாக்கியா தான் வீம்பு பிடிச்சிட்டு இருக்கா. அவளுடைய மனசையும் மாற்றி கோபியும் பாக்கியாவும் சேர்ந்து இந்த வீட்டில் பழைய மாதிரி சந்தோஷமாக வாழணும். அதுக்கு நீ தான்ப்பா அருள் புரியணும் அப்படின்னு ஈஸ்வரி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இங்கே ராதிகா வீட்டுக்கு போனதும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதை பார்த்த கமலா கேட்குறாங்க, என்னாச்சு ராதிகா, வீட்டுக்கு போனியே, மாப்பிள்ளையை பார்த்தியா, என்னம்மா சொன்னார் மாப்பிள்ளை அப்படின்னு கேட்க, இல்லைம்மா போகும்போதே அந்த ஈஸ்வரி தடுத்தாங்க, பாக்கியா தான் வந்து என்னை போக சொன்னாங்க. நானும் போய் பார்த்தா கடைசியில் மாப்பிள்ளை தூங்கிட்டு இருந்தாரா? ஆமாம்மா, எப்படிம்மா சொல்கிறேன்? அதான் தெரியுமேடி, உங்கள் அத்தை தடுத்து அந்த பாக்கியா போன்னு சொல்லும்போது தெரியல. ஏண்டி ராதிகா, இன்னுமா இதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்க? டி அது ரெண்டும் பிளான் பண்ணி நடிக்கிறாங்கடி அப்படின்னு இங்கே கமலா சொல்ல ராதிகாவுக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. அம்மா இல்லைம்மா, பாக்கியா வந்து நமக்கு உதவி பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பாத்தியா, உதவி பண்ணுற மாதிரி தெரியுது. ஈஸியாக உதவி பண்ணலை அவ்வளோதான். ஆனால் 2 பேர் மனசுலையும் ஒரே எண்ணம் தாண்டி ஓடுது, மாப்பிள்ளையை அங்கேயே வச்சுக்கணும், அவ்வளோதான். இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமலா அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய மருமக போலீஸாக இருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா அவங்கள வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கமலா அவங்க அழைச்சிக்கிட்டு நேராக கோபியோட வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த லேடி கான்ஸ்டபிளும் இங்கே பாக்கியாவை கூப்பிட்றாங்க. பாக்கியாவும் வெளியே வராங்க. வந்ததும், மேடம் இந்த அம்மா உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க வீட்டு மாப்பிள்ளையை உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களாமே, எதுக்காக வச்சுருக்கீங்க? அவங்க வீட்டு மாப்பிள்ளையை அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க, இல்லைனா மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்குறா சொல்கிறாங்க. அப்படி கொடுத்தா நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, பாக்கியா ஒன்று, என்ன மேடம், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இப்படி தான் தீர விசாரிக்காமல் நேராக அரெஸ்ட் பண்ண வந்துடுவீங்களா? இங்கே பாருங்கள், அவங்க வீட்டு மாப்பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அத்தைக்கு அவர் பையன், அதோட அவருடைய பிள்ளைங்களும் இந்த வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் அவர் வந்து இங்கே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் யாரும் கடத்திட்டு வரல மேடம், அவருடைய சொந்த விருப்பத்தில் தான் அவர் இங்கே இருக்கார். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதனா பிரச்சனைனா அவங்க நேராக போய் அவர்கிட்ட பேசிக்கலாம், இல்லையா? அவங்க சம்மந்தி இங்கே இருக்காங்க, அவங்க சம்மந்திட்ட பேசலாம், இல்லைனா அவருடைய ஒய்ஃப் வந்து பேசி அவரை அழைச்சிட்டு போகலாம். அதை விட்டுட்டு எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை மேடம், இந்த வீட்டு மட்டும் தான் என்னோடது, மற்றபடி இங்கே இருக்கிறவங்களாம் என்னுடைய சொந்த விருப்பத்துக்கு யாரும் இல்லை, நீங்கள் தாராளமாக போய் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்பன்னு பார்த்து ஈஸ்வரி வந்துடுறாங்க. ஈஸ்வரி வந்தோடனே, என்ன பாக்கியா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லேடி கான்ஸ்டபிளும், மேடம் இது மாதிரி அவங்க மாப்பிள்ளை நீங்கள் அலசந்து வச்சுருக்கீங்களாமே, மா என்னம்மா தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாமல் பேசுறியா?
யாருக்கு யார் மாப்பிள்ளை? அவன் ஃபஸ்ட்டு என் பையன்மா. என் பையன் என் கூட இருக்கான். இது இல்லாம பிரச்சனை. இந்த சட்டத்துலேயும் புள்ள அம்மா கூட இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே. ஆ சொல்லுமா, அப்படின்னு சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்க, கமலா ஒன்று, மா இப்படி தான் பேசுவாளுங்க. நீ என்ன பண்ணுற, என் மாப்பிள்ளையை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வா, இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, இங்கே ஈஸ்வரிக்கும் கமலாவுக்கும் வாக்குவாதம் அதிகமாக போகுது. அப்படின்னு பார்த்து கோபி வெளியே வர்றாரு. என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, இங்கே பாக்கியா சொல்கிறாங்க. என்ன ஆச்சா? எல்லாம் உங்களால் தான் கோபி. நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க, உங்களை கடத்திட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்படி ஏன் கோபி யாருக்குமே நிம்மதி இல்லாமல் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்க, ஈஸ்வரி உடனே, ஏ பாக்கியா வாய மூடு, அவனே உடம்பு சரியாமல் இருக்கான், அவன்கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல, கோபி உடனே, மா என்னம்மா என்னால் தான் பிரச்சனையா? இல்லைப்பா கோபி, நீ உள்ளே போப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா என்னால் யாருக்கும் பிரச்சனை வேணாம், இப்போ என்ன நாங்கள் வரணும் அவ்வளோதானே, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்ல, ஈஸ்வரி உடனே, பா கோபி போகாதப்பா. இல்லைம்மா நாங்கள் போகலன்னா இங்கே எல்லாருக்கும் தேவை பிரச்சனை, நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி கிளம்பி அங்கே போகிறாரு. கமலா ஓடி போய், ராதிகா ராதிகா பாத்தியா, மாப்பிள்ளை நான் அழைச்சி வந்துட்டேன், வந்து பாரு அப்படின்னு சொல்ல, ராதிகாவும் ஓடி வராங்க. வந்து பார்த்தா கோபி வந்திருக்காரு. கோபி வந்துட்டீங்களா கோபி, உட்காருங்க கோபி அப்படின்னு கோபியை உட்கார வைக்கிறாங்க ராதிகா. உட்கார வச்சது மட்டும் இல்லாமல், கோபி நான் உங்களை பார்க்க இப்போ கூட அங்கே வந்தேன் கோபி, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் அமைதியாக வந்துட்டேன். அப்போ கூட உங்கள் அம்மா எவ்வளோ சண்டை போடாமல் தெரியுமா என்கிட்ட? எங்கே நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்கன்னு நான் பயந்துட்டேன் கோபி, நீங்கள் மயோ கூட பார்க்க வரல கோபி அப்படி இப்படின்னு ராதிகா சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. கோபி சொல்கிறாரு, ஏன் ராதிகா எனக்கு என்ன கோவம் உங்கள் மேலே? அன்றைக்கி எமர்ஜென்சி, உயிரே போயிருக்கும், ஃபோன் பண்ணலை, நீங்கள் யாரும் எடுக்கவே இல்லையே, அதுதான் எனக்கு உங்கள் மேலே கோவம். ஏன் அத்தை கூட எடுக்கலை, இன்றைக்கி என் மாப்பிள்ளைன்னு உரிமையாக வந்து அங்கே வந்து கூப்பிட்றாங்க, ஆனால் அன்றைக்கி ஃபோன் பண்ணும்போது அந்த உரிமை எங்கே போச்சு ராதிகா அப்படின்னு கேட்க, கோபி அது ஏதோ ஒரு இதில் கோவத்தில் எடுக்காமல் விட்டுட்டு கோபி. ஏன் ராதிகா ஏதோ ஒரு கோவத்தில் எடுக்காமல் விட்டுட்டேன்னு சொல்கிறியே, அன்றைக்கி பாக்கியாவும் ஃபோன் எடுக்காமல் இருந்தால் நான் செத்துருப்பேன் ராதிகா. அப்படி செத்துருந்தானா இப்போது எப்படி தேடி வருவீங்க? செத்துட்டேன்னு போயிருப்பீங்களே, அப்போது என்ன கோபி சொல்ல வரீங்க அப்போது அப்படின்னு கேட்க, இல்லை ராதிகா நான் எதுவும் சொல்ல வரல, நீங்கள் சொல்கிறதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். பாக்கியா மட்டும் இல்லைனா இன்றைக்கி நான் இங்கே இருந்திருக்க முடியாது ராதிகா, அதான உண்மை அப்படின்னு நீங்கள் கோபி சொல்ல, கோபி திரும்ப திரும்ப நீங்கள் பாக்கியாவே இருக்காதீங்க, அது ஏதோ பாக்கியா அன்றைக்கி ஃபோன் எடுத்துட்டாங்க, பாக்கியம் எடுக்காமல் இருந்தால் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருந்திருக்க மாட்டேன் ராதிகா அப்படின்னு கோபி சொல்ல, இப்போ என்ன கோபி சொல்ல வரீங்க, அப்போ நீங்கள் பாக்கியா கூட தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்ல, பாத்தியா ராதிகா இப்படி தான் நீ எதையுமே வந்து வேண்டாவதமாக தான் பேசுவ, நான் என்ன சொன்னால் நீ என்ன பேசுகிற பார்த்தியா? இல்லை கோபி அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? இப்போ என்ன பாக்கியம் நல்லவங்க நான் கெட்டவங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி ஒன்று, பாத்தியா ராதிகா உடம்பு சரியாமல் அந்த வீட்டில் இருந்தப்போ எங்கள் அம்மா என் பையன் என் பொண்ணுன்னு யாருமே என்னுடைய பழைய தவறு சுட்டி காட்டி பேசலை, என்னை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம், எப்படி என் உடம்பை சரி பண்ணலாம் தான் யோசிச்சாங்க. ஆனால் நீ பாரு தப்பு எங்கே இருக்குது, யார் மேலே தப்பு, என்ன பண்ணலான்னு இப்படி என்னை சுட்டி காட்டி நான் பட தப்பெல்லாம் சொல்லி காட்டி எனக்கு கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிறேன், இதுதான் அதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லுவோம். தெரியும் கோபி உங்கள் அம்மா வீட்டு போயிட்டு வந்துட்டிங்களே, அதனால் நாங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தப்பாக தான் தெரியும், அவங்க பண்ணுறது எல்லாம் கரெக்டாக தெரியும் கோபி, உங்களுக்கு இப்போது உங்கள் அம்மா வீட்டில் இருக்க தான் பிடிச்சிருக்கு, ஏன் சொல்லப்போனால் அந்த பாக்கியா கூட இருக்கணும் அதானே உங்களுக்கு ஆசை அப்படின்னு ராதிகா கேட்க, இங்கே இப்போ ராதிகா திரும்பவும் சொல்கிறேன், பாக்கியாவை தப்பாக பேசாத, பாக்கியா சொல்ல வேணாம் விட்டுரு அப்படின்னு இங்கே கோபி சொல்ல, அதான் தெரிஞ்சிச்சு கோபி உங்களுக்கு பாக்கியா பிடிச்சிருக்கு, பாக்கியா கூட சேர்ந்து வரணும்னு ஆசைப்பட்றீங்க, அதை தான் இப்போ உங்கள் அம்மாவோட ஒட்டிக்கிட்டு அங்கே போயிருக்கீங்க, அதுக்கு நாங்கள் எப்போது இடஞ்சா இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இங்கே கோபி ஒன்று, ராதிகா இதுக்கு மேலே நீ பேசினா சத்தியமாக எனக்கு திரும்பவும் நெஞ்சில் வந்துடும், என் கூட வேணாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு கோபி எழுந்து போகிறாரு. உடனே கமலா வந்து, ஏ ராதிகா என்னடி மாப்பிள்ளை இப்படி ஒன்று கணக்கு ஒன்று பேசி திரும்ப அங்கேயே அமுச்சு விட்டுட்ட, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, மா நீ வாயை மூடுமா, அவர் இங்கே இருக்க மாட்டாருமா, அவரை பார்த்தியா எது பேசினாலும் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாரு, அவரை வேணாம் விட்டுருமா அப்படின்னு சொல்ல, கமலா ஒன்று, ஏ ராதிகா எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, அவர் ஆரம்பத்தில் அவர் பிள்ளைங்கள்ட்ட பேசுன்னு சொல்லும்போது கண்டிச்சிருக்கணும், வீட்டுக்கு பக்கத்தில் வீடு பார்க்கும்போது
வேண்டான்னு சொல்லியிருக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் ஒத்து ஊதி அவரை பக்கத்தில் வேணா வச்சுட்ட. அவர் இப்போ அங்கே ஒட்டிக்கிட்டாரு. இப்போ அங்கேருந்து பிரிக்க முடியல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் அங்கேருந்து இங்கே அழைச்சிட்டு வந்தேன். ஆனால் அதையும் ஒழுங்காக இது பண்ணாமல் கோட்டை விட்ட. இப்படியே இருந்தால் என்னதடி பண்ணுறது நம்ம அப்படின்னு இங்கே கமலா பேச, ராதிகாவனே மா இப்படியாப்பட்ட பச்சொந்தி கூட வாழ்கிறதுக்கு நான் வாழா வெட்டியா இதே வீட்டிலே இருந்துருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே கமலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கஷ்டப்பட்டு மாப்பிள்ளைய அங்கேருந்து இங்கே அழைச்சிட்டு வந்தோம். ஆனால் மாப்பிள்ளை திரும்பவும் கோவப்பட்டு அங்கே போகிறாரு. திரும்ப போய் கூப்பிட்டா கண்டிப்பாக மாப்பிள்ளை வரமாட்டாரே, என்ன பண்ணுறது? என்ன பண்ணால் மாப்பிள்ளை திரும்ப ராதிகா கூட சேருவார் அப்படின்னு கமலா இங்கே திரும்பவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.